ஒரு கணவன் மனைவி இருக்காங்களோ இல்ல பெற்றோர் பிள்ளைகள் இருக்காங்க, யாரா இருந்தாலும் அடுத்து அவங்க இப்போ கணவனா இருக்குன்னா மனைவிக்கு பிரியமானது என்ன என்று தன்னுடைய இருதயத்துல விருப்பப்படணும் அவங்களுக்கு செய்வதற்கு. மனைவி அதே மாதிரிதான் கணவன் என்ன விரும்புவார் அப்படின்னு செய்ய விருப்பப்படுவோம். பெற்றோர்கள் பிள்ளைகள் அதே மாதிரிதான் இருந்தாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை உறவுல என்ன இருக்கும், ஒரு வெற்றியுள்ள காரியம் இருக்கும். ஆனா இதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் இருக்கு. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 48. ஆமே, நாம இதெல்லாம் செய்வது உண்மைதான். ஆனா இதை காட்டிலும் மேலான காரியம், தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை சிந்தித்து நாம் என்ன பண்ணணும், அதை செய்வதுல விருப்பம் உள்ளவர்களா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கையா இருக்கும், வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கும். அவருக்கு பிரியம், அவருக்கு விருப்பம் என்ன அப்படின்னா அவருடைய கற்பனைகளின் கட்டளையின்படி நடப்பதே அவருக்கு பிரியம். அதன்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா அவர் அதில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும், வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா கற்பனை கட்டளை என்ன சொல்லுகிறது, கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறது, மனைவி கணவனிடத்துல கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லுகிறது. அப்போ அந்த வசனத்தை நம்ம கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கும்.